கழகத்தின் பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு எடப்பாடியாருடைய ஆணைப்படி நடைபெறுகிற நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி என்ற பெயரையே உச்சரிக்காமல் இருந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நேற்றைய கூட்டத்தில் பெயரை குறிப்பிட்டு பேசிய காட்சிகள்தான் இவை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் செங்கோட்டையன் இடையே முரண்பாடு இருப்பதாக தகவல் வெளியான நிலையில் 2 வாரங்களாக பங்கேற்ற கூட்டங்களில் எடப்பாடி பழனிசாமியின் பெயரை குறிப்பிடாமல் பேசி வந்த செங்கோட்டையன் நேற்று ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடந்த ஜெயலலிதா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் இபிஎஸ் பெயரை குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய அவர், சிலர் அரசியலுக்கு வரும்போதே முதலமைச்சர் கனவுடன் வருவதாக விமர்சித்தார். எம்ஜிஆரை முன்மாதிரியாக கூறுவோர் திமுகவில் பெரிய தலைவர்கள் இருக்கும் போதே எம்ஜிஆர் பொருளாளராகவும் எம்எல்ஏவாகவும் இருந்ததை மறந்துவிடக் கூடாது எனவும் செங்கோட்டையன் தெரிவித்தார். எத்தனை பேர் இன்றைக்கு வருகிறார்கள், விரைந்து முதலமைச்சர் ஆகலாம் என்று கனவு காணுகிறார்கள். நான் அவர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், புரட்சித் தலைவர் எந்த வழியே வந்தார் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். நேரடியாக முதலமைச்சருக்கு வரவில்லை. சட்டமன்ற உறுப்பினராக எந்த தேர்தல் என்றாலும் வெற்றி பெற்றார். முகத்தை காட்டினால் 30 லட்சம் ஓட்டு விடும் என்று பேரறிஞர் அண்ணாவால் பாராட்டப்பட்டவர். இதனிடையே அதிமுக எம்எல்ஏ அம்மன் அர்ஜுனன் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடந்தபோது அங்கு சென்ற முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையன், SP வேலுமணி உள்ளிட்டோர் அருகருகே அமர்ந்து சகஜமாக சிரித்து பேசிக் கொண்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. அடுத்த கல்வியாண்டு முதல் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை 2 முறை நடத்துவதற்கான வரைவு கொள்கையை CBSE வெளியிட்டுள்ளது. மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தலைமையில் அண்மையில் உயர்நிலை குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் புதிய கல்விக் கொள்கையின்படி உலகளாவிய பாடத்திட்டத்தை இந்திய கல்வி முறையில் செயல்படுத்துவதற்கான வழிமுறைகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக CBSE தெரிவித்துள்ளது. அதன்படி 2026-2027 கல்வியாண்டு முதல் தேர்வு முறையில் மாற்றம் கொண்டுவரப்பட்டு ஆண்டுக்கு 2 பொதுத் தேர்வுகளை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்கான வரைவு கொள்கை வகுக்கப்பட்டுள்ளதாகவும் அதன்படி முதல் கட்டமாக அடுத்த ஆண்டு முதல் 10ஆம் வகுப்புக்கு 2 முறை பொதுத் தேர்வு நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி 7ஆம் தேதி முதல் மார்ச் 6ஆம் தேதி வரை முதல் கட்ட தேர்வும், மே 5ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை 2வது கட்ட தேர்வும் என மொத்தம் 34 நாட்கள் தேர்வு நடத்த CBSE திட்டமிட்டுள்ளது. அதே நேரம் செய்முறை தேர்வு 1 முறை மட்டுமே நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வரைவு கொள்கை குறித்து பள்ளிகள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் அடுத்த மாதம் 9ஆம் தேதிக்குள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்றும் இந்த கருத்துக்களின் அடிப்படையில் இறுதிக் கொள்கை வகுக்கப்படும் என்றும் CBSE தெரிவித்துள்ளது. மக்கள் தொகை அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்படும் விவகாரம் தொடர்பாக விவாதிக்க மார்ச் 5ஆம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர், மக்களவை தொகுதி மறுசீரமைப்பால் தமிழ்நாடு 8 தொகுதிகளை இழக்க நேரிடும் எனவும் அதற்கு எதிராக குரல் கொடுக்க பதிவு செய்யப்பட்ட 40 அரசியல் கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். தமிழ்நாடு இன்னைக்கு மிகப்பெரிய உரிமை போராட்டத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஆகவே வருகிற 5ஆம் தேதி அனைத்து கட்சிகள் எல்லாம் கடந்து, அரசியல் எல்லாம் கடந்து இந்த விவகாரத்தில் ஒன்று சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் என்று உங்கள் மூலமாக நான் இப்போது கேட்டுக்கிறேன். குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தி மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய நிலையில் தற்போது தமிழ்நாட்டின் உரிமை பறிபோகும் சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். தொகுதி மறுசீரமைப்பு பேரில் தென்னிந்தியாவுடைய தலைக்கு மேல ஒரு கத்திய தொங்கிக்கிட்டு இருக்கு. நாட்டில் ஒட்டுமொத்த எம்பிக்கள் எண்ணிக்கை உயர்த்தி அதுக்கேற்ப பிரிச்சாலும் நமக்கு இழப்பு தான் ஏற்படும். நமக்கான பிரதிநிதித்துவம் குறைஞ்சி போயிடும். அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம் கிடைக்கும். இதனால் தமிழ்நாட்டுடைய குரல் நசுக்கப்படுது. இன்னொரு மொழிப்போருக்கு மத்திய அரசு வித்திடுவதாகவும் அதற்கு தயாராக இருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் பாஜகவை தவிர மற்ற அனைத்து கட்சிகளும் அரசுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளன. தமிழ்நாட்டின் தொகுதிகள் குறைவதை ஏற்க முடியாது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறினார். தொகுதி மறுசீரமைப்பு என்று சொல்லி ஒரு தமிழ்நாட்டினுடைய அந்த உரிமைகளை பறிக்கின்ற ஒரு விஷயமாக நிச்சயமாக மத்திய அரசு ஈடுபடுவது என்பது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம், ஒரு கண்டிக்கத்தக்க விஷயமாகத்தான் நிச்சயமாக பார்க்க முடியும். அப்படி கலந்து கொள்ளும் போது இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் நிச்சயமாக சொல்லுவோம். ஆனால் கலந்து கொள்வதா இல்லையா என்பது குறித்து கட்சி விரைவில் அது குறித்து அறிவிப்பு வெளியிடும். மார்ச் 5ஆம் தேதி நடைபெறக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்க உள்ளதாக காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சிகள் அறிவித்துள்ளன. மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்த குடும்ப கட்டுப்பாடை கொண்டு வந்தார்கள்.
இதை தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு மக்கள் கடைபிடித்தார்கள். இதற்கு தண்டனை 9 நாடாளுமன்ற தொகுதிகளை குறைப்போம் என்று சொல்லலாமா? இதுதான் சமூக நீதியா? இதுதான் அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கின்ற ஒன்றிய அரசா? ஒன்றிய அரசாங்கத்தால் பல 10 ஆண்டுகளுக்கு முன்பு கொண்டு வரப்பட்ட இந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை தமிழ்நாடு வெற்றிகரமாக நிறைவேற்றியது. அந்த திட்டத்தை நிறைவேற்றியது என்கிற காரணத்திற்காக தமிழ்நாட்டை தண்டிப்பதைப் போல 8 தொகுதிகளை குறைப்பது என்பதை ஏற்க இயலாது. ஆனால் இந்த கூட்டம் தேவையற்றது என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சனையில் அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து ஒருமித்த குரலாக எதிர்ப்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். சீர்திருத்தம்ங்கிற பெயரில் சீரழிக்கிறது எப்படி ஏற்கிறது? அதனால அது தேவையில்லாத போராட்டங்களை நமக்கு உள்ள திணிக்கிறாங்க. எல்லாருமே மாநில உரிமைன்னு வரும்போது எல்லாரும் சேர்ந்து நின்று தான் ஆகணும். அது சரிதான். எல்லா ஆற்றலையும் சேர்த்து ஒருங்கிணைச்சு ஒற்றுமொத்த குரலாக ஒரே மாதிரி எதிர்ப்பை தெரிவித்து இது அவசியம் இல்லைன்னு நம்ம தடுக்கணும். அதே சமயம் எம்பி தொகுதியில் குறைப்பு என்ற கற்பனையின் மூலமாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறார் என்று தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டினார். மத்திய அரசு எங்கேயும் கூட தொகுதி மறுசீரமைப்புன்னு எங்கேயுமே சொல்லல. அதற்கு ஃபர்ஸ்ட் சென்சஸ் நடத்தணும். மக்கள் தொகை மட்டுமே மறுசீரமைப்புக்கு பயன்படுத்துவோமா அப்படின்னு தெரியாது, பயன்படுத்த போவது கிடையாது. யாருமே தொகுதி மறுசீரமைப்பு பத்தி பேசல. எதற்காக முதலமைச்சர் அந்த கபட நாடகத்தை அரங்கேற்றணும்? தொகுதி மறுவரையறை என்ற பெயரில் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களின் தலையில் கத்தி தொங்கிக் கொண்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசிய நிலையில் அதற்கு ஆதரவாக எக்ஸ் தளத்தில் ஃபேர் டீலிமிட்டேஷன் ஃபார் டிஎன் என்ற பெயரில் ஹேஷ்டாக் பதிவிடப்பட்டு ட்ரெண்ட் ஆனது. கோயம்புத்தூரில் பாஜக மாவட்ட அலுவலகத்தை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று திறந்து வைக்கிறார். 2 நாள் பயணமாக தமிழ்நாடு வந்துள்ள உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு கோவை விமான நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பாஜக மாவட்ட அலுவலகத்தை திறந்து வைக்கவும், ஈஷா யோகா மையத்தில் நடைபெறும் மகா சிவராத்திரி விழாவில் பங்கேற்கவும் மத்திய அமைச்சர் அமித்ஷா நேற்றிரவு கோவை வந்தடைந்தார். அவருக்கு பாஜக சார்பில் மேளதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, மூத்த தலைவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன், பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் வரவேற்றனர். பாஜகவினரின் உற்சாக வரவேற்பினை ஏற்றுக்கொண்ட அமித்ஷா அவினாசி சாலையில் உள்ள நட்சத்திர விடுதியில் தங்குவதற்காக காரில் புறப்பட்டுச் சென்றார். அவருடன் அண்ணாமலை மற்றும் முக்கிய நிர்வாகிகள் சென்றனர். இன்று காலை கோவை பீளமேட்டில் கட்டப்பட்டுள்ள பாஜக மாவட்ட கட்சி அலுவலகத்தை திறந்து வைக்கும் அமித்ஷா பாஜக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்த இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து மாலையில் ஈஷா யோகா மையத்தில் நடைபெறும் மகா சிவராத்திரி விழாவில் அமித்ஷா பங்கேற்கிறார். அங்கு அவருக்கு ஈஷா யோகா மைய நிறுவனர் ஜக்கி வாசுதேவ் சிறப்பு வரவேற்பு அளிக்க உள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகையை கண்டித்து கோவை காந்தி பார்க்கில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வபெருந்தகை தலைமையில் அக்கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோ பேக் அமித்ஷா, கெட் அவுட் அமித்ஷா என்ற வாசகங்கள் மூலம் தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். மும்மொழி கொள்கையை நடைமுறைப்படுத்துவோம், புதிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்துவோம், பிரதமர் PM ஸ்கீமில் அவர்கள் இணைய வேண்டும் தமிழ்நாடு என்று வலியுறுத்துவது, இதையெல்லாம் கண்டித்துதான் இன்று இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிராக கோவை மாவட்டம் ஒருங்கிணைத்திருக்கிறது. இதேபோன்று அவினாசி சாலையில் அமித்ஷாவுக்கு எதிராக கருப்பு கொடி காட்டும் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் 100க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். மாமல்லபுரம் அருகே தனியார் விடுதியில் தவேக ஆண்டு விழா கூட்டம் இன்று காலை நடைபெறுகிறது.
மாமல்லபுரம் அருகே இன்று நடைபெறக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆண்டு விழா கூட்டத்தில் பல்வேறு முக்கிய அறிவிப்புகளை கட்சியின் தலைவர் விஜய் வெளியிட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழக வெற்றிக் கழகத்தை நடிகர் விஜய் தொடங்கி ஓராண்டு முடிவடைந்த நிலையில் சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் மாமல்லபுரம் அருகே பூஞ்சேரியில் உள்ள தனியார் விடுதியில் ஆண்டு விழா கூட்டம் நடைபெறவுள்ளது. இதில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் 3000 பேர் கலந்து கொள்ள வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. இவர்களுக்கு பிரத்யேக பாஸ் வழங்கப்பட்டுள்ளது. விழா நடைபெறவிருக்கக்கூடிய விடுதிக்கு வெளியே தமிழக வெற்றிக் கழக கொள்கை தலைவர்களின் படங்களுடன் அலங்கார வளைவு அமைக்கப்பட்டுள்ளது. விஜயை வரவேற்று பேனர்களும் வைக்கப்பட்டுள்ளன. விழாவில் கலந்து கொள்பவர்களுக்கு சைவ மற்றும் அசைவ உணவு பரிமாற ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த விழாவில் முக்கிய அறிவிப்புகளை விஜய் வெளியிடுவார் என்றும் கூறப்படுகிறது. இந்த விழாவில் கலந்து கொள்ள கட்சியின் சிறப்பு ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ள தேர்தல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோர் நேற்று வந்தடைந்தார். அவர் விஜயை சந்தித்து 3 மணி நேரம் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது இன்றைய கூட்டத்தில் பேச வேண்டிய அம்சங்கள் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனிடையே தமிழக வெற்றிக் கழகத்துடைய ஆண்டு விழாவுக்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரெங்கசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆண்டு விழாவை ஒட்டி வைக்கப்பட்டிருந்த வரவேற்பு பதாகைகளை மர்ம நபர்கள் கிழித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மாமல்லபுரம் அருகே தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெறக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆண்டு விழாவை ஒட்டி கிழக்கு கடற்கரை சாலையில் வரவேற்பு பதாகைகள் வைக்கப்பட்டிருந்தன. கட்சியின் தலைவர் விஜயை வரவேற்கக்கூடிய வகையில் பல்வேறு வாசகங்களுடன் 15க்கும் மேற்பட்ட வரவேற்பு பதாகைகள் தமிழக வெற்றிக் கழகத்துடைய பொறுப்பாளர் மாம்பாக்கம் வீரா வைத்திருந்தார். இந்நிலையில் இந்த பதாகைகளை மர்ம நபர்கள் கிழித்தெறிந்தனர். இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது.